கொங்கு மக்களே, சின்மயியின் இசை மலையில் நனைய தயாராகுங்கள். கார்த்திபுரம், நீலாம்பூர், கோயம்புத்தூர் மே 16. Book your tickets only at www.41sounds.com. களத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் கடந்த 2 வாரத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை நான் பார்க்கின்றேன். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவாக ஒரு பெரிய அலை உருவாகி இருக்கிறது. தென் தமிழகத்தில், கொங்கு பகுதியில், டெல்டா பகுதியில் அனைத்து இடத்திலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரான கோபம் முழுமையாக களத்தில் வெளிப்பட ஆரம்பித்திருக்கின்றது. அதுவும் நம்முடைய பெண்கள், சகோதரிகள், தாய்மார்கள் பாராளுமன்றத்தில் 33% இடஒதுக்கீடு இருக்கக்கூடிய காங்கிரஸ் திராவிட முன்னேற்றத்துக்கு எளிதாக வாக்களிக்க போறாங்க. களம் சிறப்பாக இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் வீழ்த்தப்பட வேண்டும் என்று மக்கள் நினைக்கின்றார்கள். 23ஆம் தேதி நீங்க பாப்பீங்க, பெரிய எண்ணிக்கையில் பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய எல்லா வேட்பாளரும் வெற்றி பெறுவார்கள். பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் ராகுல் காந்தி உட்பட எல்லாருமே வந்து பிரச்சாரம் பண்றாங்க. பாஜக தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாதுன்றதுல தொடர்ந்து அவங்க பிரச்சாரத்தை அது மட்டும்தான் பிரச்சாரம் பண்றாங்க. யாரும் ஸ்டாலின் ஐயா முதலமைச்சர் ஆகணும்னு இதுவரைக்கும் யாரும் பிரச்சாரம் பண்ணல. அது ராகுல் காந்தி உட்பட எல்லோருமே பாஜக உள்ள வரக்கூடாதுன்னு பிரச்சாரம் பண்றாங்களோ தவிர 5 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி சிறப்பா இருந்துச்சு, 5 ஆண்டு காலம் முதலமைச்சர் சிறப்பா இருந்தார், ஓட்டு போடுங்கன்னு யாரும் சொல்லல. எந்த கட்சி தலைவரும் முதல்வரை ஆதரிச்சு பிரச்சாரம் பண்ணதை நான் பார்க்கவே இல்லை. அதே போல அவருடைய கூட்டணியை பொறுத்தவரை ராகுல் காந்தி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் ஒரே மேடை ஏறல, தனித்தனியாக நின்று கொண்டிருக்கின்றார்கள். யாரும் என்டோர்ஸ் பண்ணல. அது கோயிலுக்கு வெளியே ஒரு தேங்காய் உடைச்சிங்கன்னா எப்படி சிதறுமோ அது போன்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி சிதறி இருக்கிறது. அது அவர்களுடைய பார்வை. 169 இடத்தில் நிற்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி பினாமி ஆட்சியாக இருக்கும்? 32 இடத்துல பாரதிய ஜனதா கட்சி நிற்குது, கூட்டணி கட்சிகள் நிற்குது. இதெல்லாம் தேவையில்லாத ஒரு வதந்தியை பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழக மக்களுக்கு தெளிவாக தெரியும், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரான வாக்க ஏப்ரல் 23 செலுத்திருக்கிறார்கள். இன்னைக்கு மிக தெளிவாக எல்லோரும் வெற்றி பெறப் போகின்றோம். அது என்னை பொறுத்தவரை இந்த நேரத்தில் தேவையில்லாத கேள்வி. அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக மே 4க்கு பிறகு பொறுப்பேற்பார். ஐயா, இன்னைக்கு சென்னையை பொறுத்தவரை இந்தியாவில் 10 லட்சம் பேருக்கு மேல 40 நகரங்கள் இருக்கு. சுத்தத்தின் அடிப்படையில் சென்னை இன்னைக்கு 38வது இடத்துல இருக்கு. 40ல 38வது இடம். படிப்படியாக சென்னையினுடைய தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போய் இன்னைக்கு 38வது இடத்துல இருக்கும். அதே போல மதுரை பாத்தீங்கன்னா 40வது இடத்துல இருக்கும். சென்னையினுடைய அடிப்படை கட்டமைப்பு என்பது ஒரு சுகாதாரமான, ஆரோக்கியமான நகரத்தை உங்களுக்கு உருவாக்கணும். மழைநீர் வடிகாலை சரி செய்யணும். அதே போல பாதாள சாக்கடை சட்டத்தை சரி பண்ணணும். அதே போல வீட்டிலிருந்து வரக்கூடிய குப்பைகள்லாம் சரியான முறையில் சுழற்சி அடிப்படையில் அதை எடுக்கும். இதற்கெல்லாம் எல்லா அனுபவத்தோடு வரக்கூடிய மத்திய அரசோடு, மாநில அரசோடு, இங்க இருக்கக்கூடிய லோக்கல் பாடி கார்பரேஷனோடு இணைந்து பணியாற்றக்கூடிய அக்கா அவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அதே திட்டத்தை தான் 30 வருஷமா செய்யறாங்க. அடுத்த 5 வருஷம் நாங்க இதைத்தான் செய்ய போறோம்னு பொய்ய சொல்றாங்க. நாங்க அடையாறுடைய ஆற்றை சுத்தப்படுத்துவதற்கு 1500 கோடி செலவு பண்ண போறோம். 2021 தேர்தல் வாக்குறுதி சொன்னாங்க, மீனவர்களுக்கு மட்டுமே 2 லட்சம் வீடுகள் கட்டித் தருவோம். அதனால்தான் இந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் வேலு அவர்கள் மீனவர்களை சந்திக்கும் பொழுதெல்லாம் திரும்பி அனுப்பப்படுகின்றார். எல்லா இடத்திலும் கூட நம்முடைய மீனவ சொந்தங்கள் உள்ளே வர வேண்டாம், எங்களுக்கு 2 லட்சம் வீடுகள் கட்டித் தருவோம் என்று சொல்லிவிட்டு, குறிப்பாக மயிலாப்பூர்ல மட்டுமே அதில் 20,000 வீட்டுக்கு மேல கட்டித் தருவோம் என்று சொல்லிவிட்டு பொய் சொல்லியிருக்கின்றீர்கள், உள்ளே வராதீர்கள் என்று சொல்ல ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஐயா, சிங்கார சென்னை பேக்கேஜ் 1, பேக்கேஜ் 2 5000 கோடி ரூபாய் செலவு செய்தும் கூட கடந்த 2 ஆண்டுகளாக கனமான மழை இல்லாத காரணத்தினால் திராவிட முன்னேற்ற கழகம் தப்பித்திருக்கின்றார்கள். உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், அடுத்த மழை வரும் பொழுது சென்னையை பொறுத்தவரை சிங்கிங் சென்னையாகத்தான் மாற இருக்கிறது. அதையும் நாம மிக வேகமாக பணி செய்து சரி செய்ய வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. கஞ்சா புழக்க வழக்கம் எல்லா கடையும் தாண்டி தெருவோரத்தில் எல்லா இடத்துலயும் கிடைக்குது. ஆபரேஷன் கஞ்சா 1, கஞ்சா 2 இவ்வளவு செய்தும் கூட தமிழகத்துல ஒரு கஞ்சா வெறும் 65,000 கிலோ தான் பிடிச்சிருக்கிறாங்க. வெறும் 65,000 கிலோ. அதையும் கூட சட்டம் ஒழுங்கை சரி பண்ணணும். இதற்கெல்லாம் உங்களுடைய ஆதரவு. நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய வெற்றி வேட்பாளர், தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றி வேட்பாளர், நம்முடைய அன்பையெல்லாம் பெற்றிருக்கக்கூடியவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மே 4க்கு பிறகு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும் என்று நாம் விரும்புகின்றோம், எல்லோரும் எதிர்பார்க்கின்றோம். அது நடக்கும். ஆனா மயிலாப்பூரிலிருந்து நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அக்கா தமிழிசைக்கு அங்க போகும். அதனால் அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக ஆக்குவதற்காக இந்த தாமரை சின்னத்தில் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை வெற்றி பெற செய்து இங்கிருந்து நாமல் அனுப்பி வைக்க வேண்டும். அது நிச்சயமாக நீங்கள் எல்லாம் ஏப்ரல் 23ஆம் தேதி செய்வீர்கள் என்ற முழு நம்பிக்கை. சென்னையை மாற்றுவதற்கான ஒரு பெரிய முயற்சி மயிலையில அக்காவை ஜெயிக்க வைங்க. அதனால் இன்னைக்கு ஒரு வாகனம் அதிகமாக செல்லக்கூடிய பகுதியில் மிக பொறுமையாக
சார்பாக நீங்கள் எல்லாம் நின்று கொண்டிருக்கின்றீர்கள். உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து அக்காவோடு இருப்போம், சென்னை மாற்றத்திற்காக துணை இருப்போம், ஒரு நல்ல ஆரோக்கியமான உண்மையான சிங்கார சென்னையை கட்டுவதற்கு நம்முடைய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய எல்லா வெற்றி வேட்பாளரும் அதை செய்வார்கள் என்று சொல்லி வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களுக்கும் மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பகுதிச் செயலாளர் அருமை அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரொம்ப நன்றிங்கன்னா, அக்காவுக்காக நீங்கள் தாமரையை நெஞ்சிலே சுமந்து பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். தனிப்பட்ட என்னுடைய நன்றியும் அண்ணனுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆமா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மயிலை தெற்கு கழக செயலாளர் அண்ணன் கணேஷ் பாபு அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். கொங்கு மக்களே, சின்மயியின் இசை மலையில் நனைய தயாராகுங்கள். கார்த்திபுரம், நீலாம்பூர், கோயம்புத்தூர் மே 16. Book your tickets only at www.41sounds.com.